யாரெல்லாம் தாழ்வு மனப்பான்மையா இன்னும் ஒரு சில இடத்துல உங்களை நீங்களே ஃபீல் பண்றீங்க? நான் நிறைய இடத்துல என்னைய நானே தாழ்வா நினைச்சிருக்கேன். எப்பவுமே வாழ்க்கையில நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னா கான்பிடென்ட் அப்படின்னு சொல்லி மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நமக்கே எப்படின்னா ஆண் பெண் இதையும் தாண்டி திருநங்கைகளை இந்த சமூகம் எந்த மாதிரி பார்க்கும், அவங்களுக்கு எந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருக்கும், அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்படிப்பட்ட திருநங்கைகள் இன்னைக்கு சமூகத்துல ஒரு மாற்றத்தவே கொண்டு வந்து இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்காங்க சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை சேப்பாக்கம் தொகுதியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திறன் மேம்பாட்டு மையம் அப்படின்னு ஒரு மையம் ஆரம்பிச்சாங்க. இதுல மாணவர்கள் வேலை இல்லாம வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க இதுல ஜாயின் பண்ணி அவங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணி இன்னைக்கு பெரிய பெரிய இடங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் திருநங்கைகளுக்கும் இந்த திறன் மேம்பாட்டு மையத்துல ஸ்கில் டெவலப்மெண்ட், பியூட்டிஷியன், டேலி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு நிறைய திருநங்கைகளை கல்வியில உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 100 நாள் பயிற்சி முடிஞ்சது. இந்த பயிற்சிக்கு எந்த ஒரு காசுமே யாருமே வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுத்து வேலை வாய்ப்பும் உறுதி செஞ்சிருக்காரு. இது அவங்களுக்கு இன்னுமே நம்பிக்கையா இருக்கு. இதுல என்ன சமூக மாற்றம்? எல்லாரும் பண்றது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த சமூகத்துல திருநங்கைகளை பத்தி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமா நினைச்சிருப்பாங்க. நிறைய பேர் நெகட்டிவ் தாட்ஸ்ல தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியில திருநங்கைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்டதுல ஆர்வம் காட்டி அவங்களுக்கு சரியான பாதையில கொண்டு போய் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய திருநங்கைகளும் நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. யாரையும் நம்பி வாழாம சொந்த காலில வாழ்ந்து காட்டணும் அப்படின்றத வெறுவாயில சொல்லாம திருநங்கைகளுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க நம்ம சென்னை சேப்பாக்கத்துல இருக்க திறன் மேம்பாட்டு மையம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.